சார் ஏன் சார் இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பிரசாதம்? கட் பண்ணுங்க. இல்ல எதுக்கு பிரசாதம் கொடுக்க கூடாது சொல்றீங்க சார்? நீங்க எதுக்கு கொடுக்க கூடாது சொல்றீங்க? நீங்க வாங்க சார். யார் சார் ரூல் போட்டது? ஏன் பேச முடியாது? பிரசாதம் கொடுக்க கூடாது கோயில் உள்ள ஏன் சார் சொல்றீங்க? ஏன் வெஸ்ட் பெங்கால் இல்ல, எனக்கு அதெல்லாம் பேச கூடாது. எப்படி நீங்க வெளியே வாயா போயான்னு எப்படி பேசுவீங்க? வெளியே எடுத்துட்டு போன்னு எப்படி சொல்லுவீங்க? வாயா போயா நான் பேசுறேன். வெளியில போன்னு சொல்றீங்க. எங்களை வெளியில போற சொல்றீங்க. சரி பிரசாதம் தரக்கூடாது போர்டு வச்சிருக்கீங்களா? பிரசாதம் தரக்கூடாது போர்டு வச்சிருக்கீங்களா? போர்டு வைக்கலனா நானே வரும்போது வெளியில போயா சொல்றீங்க. வெளியில போயா சொல்றீங்க. கோயிலுக்கு வராங்கன்னா இந்தியா அதெல்லாம் பண்ணுங்க. பாதுகாப்பே இல்லங்க. அதுக்கு இப்படி ஒரு சவுண்ட் போட வேண்டியதே இல்லை. நம்மளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். மிச்சப்படி வீடியோ போடுறதுனால என்ன ஆக போகுது? நம்மளே அசிங்க மாதிரி பண்ணிக்கிறோம். இது நம்ம உரிமைங்க. நம்ம பேசலானே. எவ்வளவு பேசாம எங்க போறோம்? பேசாம அவர் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குன்றாருங்க. அவரு அங்க போய் பேசலானே. இங்க உட்காந்து பப்ளிக் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா இல்லன்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க பர்சனலா சொல்றேன். ஏன்னா நானும் உங்க கூட பப்ளிக் தான். கோயில் உள்ள கொடுக்கறதுக்கும் வெளியே கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன் உள்ள இல்ல கூடாது? அது ஏன் நான் அது சொல்றேன். கோயில நடந்த விஷயம் சொல்றேன். நான் அதுக்கு தான் ரீசன் சொல்றேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கேள்விகள் நிறைய வந்துடுறதுனால ப்ராப்ளம். அது இங்க இல்லைண்ணா, நான் இங்கத்துக்கு சொல்லல. கோயில் உள்ள நல்லா இல்ல. நம்மளே நம்ம கோயில் அம்பத்தூர்லேருந்து வரேன் சார். நான் தியாகராஜ பெருமாளுக்கு ஐயனுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் என் மனசு திருப்திக்காக பிரசாதம் செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். செஞ்சு சில கோயிலில் நான் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்க வந்த இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமி கோயிலில் அதிகாரிகள் வெளியில் திருத்துறாங்க. என்னங்க இது? உள்ள பாருங்க, அதிகாரிகள் வெளியில் திருத்துறாங்க. பிரசாதம் கொடுக்கக்கூடாது, நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏதாவது போர்டு போட்டு இல்லை ஜியோ ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தால் கொடுங்க. வெளியில போன்றாங்க சார். கோயில் உள்ள பிரசாதம் இருந்தால் வெளியில போன்றாங்க சார். சார் என்ன சார் இது? இந்து மதத்துக்கு என்ன சார் இது? இவ்வளோ சாப கேடாங்க. நாங்க மனசார நாங்க செய்யறோங்க. பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும், நாங்க மனசார நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஆனா இது என்னங்க நடக்குது? இந்து மதத்துக்கு பாதுகாப்பே இல்லையா? கேட்டதுக்கு இனிமேட்டு நாங்கள் போர்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். போர்டு வைக்கல நாங்கள் மனசார நாங்கள் இந்து நாங்கள் கொடுக்குறோம் சார் பிரசாதம். நீங்கள் ஏன் சார் கொடுக்க வேணாம் சொல்கிறதுக்கு? என்ன சார், நான் 10-12 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் சார். 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து கொடுத்துட்டு போவேன் சார். நான் இது எல்லாம் பிரசாதம் இல்லாமல் போகிறாங்க. இல்லைங்க, இது மனசு திருப்தி ஒரு மனசார செய்யறோம்னா இது கூட ஒரு வழி கொடுக்கலன்னா என்னங்க ஆச்சு சொல்லுங்க. கேட்டா நம்ம பப்ளிக் போய் கேட்டா என்ன சொல்றாங்க? இவரை சண்டை அடிக்க வராங்க சார். இவரை அடிக்க வராங்க. என்ன நடக்குது? அடியாட்களை வச்சு நடத்துறாங்களா கோயில்? அதுதான் அப்படிதான் சார் இருக்கு சார். எல்லாரும் தரணிராஜா சார், அம்பத்தூர். இருப்பா, வெயிட் பண்ணு. ஏன் இங்க வெளியே உள்ள கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க பிரசாதம்? இல்ல பதில் சொல்லுங்க. என்னோட வேலையை தான் செய்யணும். இல்ல யார் உங்களை உள்ள கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? உள்ள வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சாமி கூட கூட விட மாட்டானுங்க. சர்ச்சா ஈடுபடுவானு போற போக பார்த்தா நிறைய திட்டு. எல்லாத்துக்கும் தடு எல்லாத்துக்கும் தடை. ஒரு இந்து மதத்துக்கு ஒரு இதுவே கிடையாதுங்க. நிம்மதியாக ஒரு பிரசாதம் கொடுத்து என்ன சாமி கும்பிட முடியுதா? மனசார தானே செய்யறோம். கேட்டா உள்ள கொடுக்கக்கூடாது, வெளியில வாங்க. வயிற்றுச்சலாகுதுங்க. நம்ம இந்து மதத்துக்கு வயிற்றுச்சலாகுதுங்க.